Hi guys, welcome to Aditya Institute of Technology, Electronics and Communication Engineering Department. In our project பார்த்தீங்கன்னா Smart Bus and Bus Stop presented by Rajkumar and Jayanti and team. என் ப்ராஜெக்டோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் வெளியே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் அப்போ எனக்கு பஸ்ஸு வந்து எப்போ வருதுன்னு தெரியல. சரி, நான் எப்போ கையில் கையில் மொபைல் இருக்குது, ஆனால் ஒரு ஆப் இருந்தால் சௌகரியமாக இருக்குமே. பஸ் எத்தனை மணிக்கு வருது, சீக்கிரம் வந்துடுமா, இல்லை வேறு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதோ வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்துடலாமா. ரொம்ப நேரம் டைம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட் வெயிட் பண்ணேன், டைம் பஸ் வரல. மறுபடியும் ஒரு ½ ஹவர் மறுபடியும் எச்சா வெயிட் பண்ணேன், பஸ் வரல. 8:30க்கு மேலே பஸ் வந்துச்சு. எனக்கு அந்த டைம் பீரியடை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இதை வச்சு ஏதோ பண்ணலாமா யோசிக்கும் போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐடியா தோணுச்சு. இதை வச்சுன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு ஸ்மார்ட் சிட்டி ஹேக்கத்தானில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னென்னா, அவங்க ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹேண்டிகேப்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பஸ் வந்து இப்போ இந்த பஸ் வந்து ஸ்டாப் வந்து நின்றுச்சு அப்படின்னு பஸ் வந்து இந்த ஸ்டாப்புக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியறதில்ல, அதுக்கு ஏதோ ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டையுமே வச்சுட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மறுபடியுமே அது எப்படி ஹியூமன்ஸ் இந்த யூசர்ஸுக்கு போய் சேர்த்துலாம் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, என் ப்ராஜெக்டோட மெட்ராலஜி பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பஸ்ஸோட செக்ஷனை பற்றி எடுத்துக்கிறேன். அது மொத்தம் என்னோட கையில் 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ரெண்டையுமே எப்படி கரெக்டாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு நான் பஸ் செக்ஷன் எடுத்துட்டேன், அப்புறம் பஸ் ஸ்டாப் செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்கும். எதுக்குன்னா, பஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவுமே ஜிஎஸ்எம் எதுக்கு அப்படிங்கிற போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு பாட்டு, அதாவது அந்த பேசஞ்சருக்கு, அதாவது பஸ் இருக்கிற பேசஞ்சருக்கு வந்து பஸ் ஸ்டாப் தெரியறதுக்காக ஜிபிஎஸ்ஸு, வெளியே அதாவது மொபைல்லையோ இல்லைன்னா பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்காக ஜிஎஸ்எம். ஏன்னா நீ இங்கேருந்து டேட்டாவை அனுப்புறதுக்காக ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜிபிஎஸ் வழியாக டேட்டாவை வாங்கிட்டேன். அதாவது அந்த பஸ்ஸோட லொக்கேஷன் எடுத்துகிட்டு அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா I2C பஸ்ஸாக இருக்கும். அதாவது I2Cனா ஒன்றும் இல்லைங்க, மாஸ்டர் ஸ்லேவ். நான் அந்த LPC 2104 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐசி, அதாவது கண்ட்ரோலர் ஐசின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஐசி என்ன பண்ணுன்னா, வர I2C இன்டர்ஃபேஸ் அதில் இருக்கும். அந்த 2 பின் இருக்கும், I2C இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஜிபிஎஸும் I2C தான். ரெண்டுமே ஈக்குவலாக ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த 2 பின்னு வச்சுக்கிட்டு ஒரு 10-20 டிவைசஸ், 10-20 ஜிபிஎஸ்ஸஸ், 10-20 உங்களுக்கு தேவையான எல்லா டிவைஸும் அந்த I2Cலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த பஸ் யூஸ் பண்ணுறேன். பஸ்ஸு, அது ஒரு பஸ் எப்படி சொல்கிறேன், பஸ்ஸு. சரிங்களா? இப்போது UART ஜிஎஸ்எம்க்கு வந்துடுங்க. இப்போ அந்த லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் அந்த லொக்கேஷன் எடுத்துகிட்டு நான் அனுப்பிட்டே இருப்பேன். எங்கே ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வருக்கு அனுப்பிட்டே இருப்பேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். தென் இந்த 74HC59DR2G அப்படின்னா சீரியலின் பேரல் அவுட் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். என்கிட்ட அந்த பின்னில் வந்து அந்த கண்ட்ரோலரில் வந்து பின்னுக்கு தான் அந்த பின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு இப்போ நிறைய ஐஓ டிவைசஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதில் போர்ட்ஸ் வந்து கம்மியாக, பின்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, போர்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், சீரியலாக டேட்டாவை அந்த கண்ட்ரோலர்லேருந்து சீரியலாக வாங்கிட்டேன். மறுபடியும் பேரலில் எடுத்துட்டேன். போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்காக சீரியலின் பேரல் அவுட் காம்பினேஷன் போய்க்கிறேன். அப்புறம் LCD ஸ்காலிங் டிஸ்பிளே, அந்த டேட்டாவை LCD டிஸ்பிளே கொடுத்துட்டுனா அது என்ன பண்ணும், பஸ்ஸுக்குள்ளே இப்போ இந்த ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னா அது டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் கீழே இன்னொன்று சீரியலின் பேரல் அவுட் போட்டிருக்கேன். எதுக்குன்னா, எனக்கு இந்த இடத்துக்கு அதாவது பஸ் ஸ்டாப் அந்த LED டிஸ்பிளே உங்களுக்கு அது வந்துடும், எந்த பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு வந்துடும். அதே சமயத்தில் அந்த கீழே இருக்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணும். ஏன்னா சிலருக்கு வந்து கண்ணு தெரியாது, காது கேட்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பீக்கரை வச்சு அனௌன்ஸ் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. அந்த LM386 வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் தான், ஜஸ்ட் ஒரு ஆம்பிளிஃபையர் அது பிரச்சனை இல்லை. அந்த APR33A3 அப்படிங்கிறது ஒரு மெமரி டிவைசஸ், மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ். அதாவது நீங்கள் வாய்ஸை டைரெக்டாக அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது லேட்ச் அதுக்கு டேட்டா எடுக்கிறதுக்கு சம்திங் ஜீரோஸ் ஒன்ஸ் கொடுத்தாவே அது டேட்டா ரீட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் லவுட் ஸ்பீக்கர் எதுக்கு உங்களுக்கு தெரியும், நார்மலாக அனலாக் சிக்னல் ஐ மீன் எலக்ட்ரிக் சிக்னலில் வாய்ஸ் சிக்னல் ஐ மீன் ஆடியோ சிக்னலாக மாற்றுறதுக்காக லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஆனால் இதில் இந்த எல்பிசி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி சொன்னாங்கல்ல, அது வந்து ஃபுல்லாமே 3.3யில் வேலை செய்யும். ஆனால் 3.3யில் வேலை செய்யக்கூடியது. இதனால் என்ன எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ரொம்ப பவர் கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப கரண்ட் அதிகமாக தேவையில்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. சின்ன சர்க்யூட்டில் சின்ன சர்க்யூட் கையளவில் ஒரு மொபைல் சைஸில் முடிச்சிடலாம் இந்த சர்க்யூட்ஸை. அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மெட்ராலஜி பஸ் ஸ்டாப் செக்ஷன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு பஸ்ஸு செக்ஷன் போகும்போது பேட்ரி இருக்கும், பிரச்சனை இல்லை, பஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஆனால் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து நம்ம ஒவ்வொரு தடவை கரண்ட் பில் கரண்ட் கம்பம் இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம எலக்ட்ரிசிட்டி பவர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லை அப்படிங்கும்போது சோலார் பேனல் அட்வான்ஸ்டு. ஏன் அட்வான்ஸ்டு சொல்ல முடியாது, சோலார் பேனல் பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்டுன்னா, நமக்கு இது நான் சொல்லிட்டேன், இது கம்மியாக பவர் தான் சாப்பிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் சோலார் பேனலுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக எங்கே போயிட்டுருக்கு, கரண்ட்டை வந்து எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி நாமளே வீட்டை தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு சோலார் பேனல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கரண்ட் பில்லை கட்ட போகிறது இல்லை, ஒரு டைம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 15 to 25 இயர்ஸ்க்கு அது பிரச்சனையே கிடையாது சோலார் பேனல்ஸ். இப்போ அதனால் இந்த சோலார் பேனல் மெத்தட் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அங்கேயும் யூஸ் பண்ணல, பஸ்ஸுக்கு நீங்கள் தேவையில்லை. ஏன்னா எப்படி இன்ஜின் டீசல் அடிச்சு ஆகணும், வண்டி ஓடி ஆகணும், பேட்டரி சார்ஜ் ஆகணும், மறுபடியும் அந்த அந்த சோர்ஸ் நீங்கள் நிறைய டைம் லைட் போட்டோ ஏதோ மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, வேஸ்ட்டாக போகுது. அந்த அழகழகாக அழகழகாக லைட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு மேலே அந்த சோர்ஸை இது கொஞ்சம் பிரித்து வந்துடுறேன், அதனால் பஸ்ஸுக்கு தேவையில்லை. ஆனால் பஸ் ஸ்டாப்புக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. இது அப்புறம் பவர் கண்ட்ரோல் யூனிட்டில் எனக்கு அவுட்புட் வந்து 3.3 இருக்கலாம், இல்லை 5 வோல்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் எனக்கு வேணும். ஐ மீன் இந்த உள்ள நான் யூஸ் பண்ணுற சர்க்யூட்ஸை பொறுத்து. அந்த பவர் கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு சின்ன ஒரு பேட்டரி வச்சுருப்போம். அந்த பேட்டரி என்ன பண்ணுன்னா, ஸோ திடீர்னு எனக்கு இன்றைக்கி வெயில் இல்லை, திடீர்னு மோடமாக இருக்குது, அப்போ என்ன ஆகும், எனக்கு அப்போதைக்கு அது வேலை செய்யாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணேன், பவர் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேட்டரி எல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 2 to 3 days அப்படி அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி பேட்டரி பேக்கப்பை செட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்எம் வழியாக டேட்டாவை அதாவது அனுப்பின டேட்டாவை ரிசீவ் பண்ணும். எங்கிருந்து ரிசீவ் பண்ணால் சர்வர்லேருந்து ரிசீவ் பண்ணும். இப்போ இந்த இது LPC2104 மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். என்னென்னா, எனக்கு இந்த டேட்டா வந்திருக்கு, நீ இந்த மாதிரி வேலை செய்யி அப்படின்னா அதில் கமெண்ட்ஸ் ஐ மீன் ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன். இந்த ப்ரோக்ராம் பேர் என்ன, எம்பெடட் C++, எந்த டைப்பாக எழுதலாம், அசம்பிளி லாங்குவேஜ் எழுதலாம், இல்லை மிஷின் லாங்குவேஜ் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு கோடிங்ஸ் எரர் நிறைய வரும். அதனால் அசம்பிளி லாங்குவேஜ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் நிறைய பின்ஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக I2C பஸ்ஸு அந்த மாதிரி நான் போயிட்டோம். ஏன்னா போர்ட்ஸ் வந்து அதிகமாக பின்ஸ் யூஸ் பண்ணால் கச்சன்னு டிசைன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக I2C பஸ் யூஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் அதே மாதிரி அந்த பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி பஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, பஸ் வந்துட்டுருக்கா, ஒரு பஸ்ஸுக்காக மட்டும் இல்லை எல்லா பஸ்ஸுக்காகவும் அங்கே டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பஸ்ஸோட செக்ஷனில் வந்து பஸ் ஸ்டாப் அந்த பஸ்ஸுக்குரிய இது ஸ்டாப் மட்டும் டெலிவரி பண்ணிட்டே இருக்கும், ஸ்டாப் மட்டும் வந்துட்டே இருக்கும். இவ்வளோ நேரத்தில் வருது டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது, பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த LED இந்த பஸ் ஸ்டாப் செக்ஷனில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, பஸ்ஸு இந்த ரூட்டில் இந்த பஸ் வந்துருக்கு, இத்தனை நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கும். மறுபடியுமே அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைமு ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், லவுட் ஸ்பீக்கர் வச்சு அனௌன்ஸ் பண்ணி வச்சுருவோம். இதில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் டயக்ராம். இதில் ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு சேட்டலைட்லேருந்து ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு சேட்டலைட் என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை அனுப்பும். என்ன டேட்டானா டைமிங் சிக்னல்ஸ். மேலே சேட்டலைட் ஒரு டைம் வச்சுருப்பான், அந்த டைம் அனுப்பிச்சுடும். ஓடியுமே ஜிபிஎஸ் ஒரு டைம் வச்சுருக்கும், உள்ளேயே வச்சுருக்கும். அந்த டைம் இந்த ரெண்டு டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டே லேட்டியூட் லாங்கிடியூட் அஜ்மித்து ஒரு 2-3 டேட்டாஸை எடுக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது எதுவுமே பண்ண போகிறதில்ல, அது வேணுங்கிற அளவுக்கு உள்ளே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம். ஐ மீன்
உள்ளே ப்ராசஸ் பண்ண கடைசியில் அதை எங்கே பண்ணுவோம், சர்வருக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஐ மீன் அந்த லொக்கேஷன் வரப்போது, பஸ் வரப்போது, இந்த ஸ்டாப் வரப்போது சொன்னல, அந்த இடத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டாவை அப்படியே அனுப்பிச்சுட்ருவோம். அது எங்கே போகும், சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து அது சர்வர்லேருந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு டேட்டாவும் பிரிப்போம். அதாவது பஸ் ஸ்டாப்க்கு ஒரு செக்ஷனாக இருக்குன்னு, ஐ மீன் யூசர் மொபைல், நம்ம இதை வந்து மொபைல்லையும் பார்த்துக்கிற மாதிரி போட்டிருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் மொபைலில். அந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால், நம்ம இது ஃப்ரம் டு போட்டு சர்ச் கொடுத்தா நம்ம பஸ்ஸு வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது, இன்னும் நம்ம வர்றது அந்த லொக்கேஷன் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே சமயத்தில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அது இருக்கிற அந்த அந்த ரூட்டில் போகிற பஸ் ஸ்டாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த டேட்டா போயிட்டே இருக்கும். எனக்கு இத்தனை நேரத்தில் வந்துட்டுருக்கு, இத்தனை நேரத்தில் பஸ் வரும், இத்தனை நேரத்தில் பஸ் வரும் அப்படின்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து இது நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சராக சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், திடீர்னு எந்த டவர் வேணால் வேலை செய்யலாம், அது ஐபிஎல்ல சேஞ்ச் ஆகலாம். நான் மொத்தமாக இது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நெட்வொர்க்கில் பில்ட் பண்ணிடுவேன். அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக இன்டர்நெட்டாக வேலை செய்யும். ஐ மீன் ஒரு குரூப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் ஈக்குவல் டு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோமா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது க்ளவுடுன்னு சொல்லிக்கணும்னா அது ஒரு வேறு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கோட ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டு இதோட ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு ரவுட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து ஸ்விட்ச்சு, உள்ள சம்திங் ப்ராசஸர், சரி சர்வர்ஸ் சர்வரில் வச்சுருப்போம். மறுபடியும் அதெல்லாம் அந்த சர்வர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது 2G இருக்கலாம், 3G இருக்கலாம், 4G இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி விட்ரும். டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பார்த்துக்கலாம். ஐ மீன் அந்த சிக்னல் இன்டர்நெட் வசதியை கிடச்சிக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மொபைலை வச்சுக்கிட்டு பஸ் எங்கே இருக்குது, எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சரி, சம்டைம்ஸ் பஸ்ஸு வந்து இடையில நின்றுச்சு, பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பஸ்ஸு ஒரு வேளை ஒரு ½ hour ஆச்சு, இன்னும் காணும். ஆனால் நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும், இத்தனை நேரத்தில் வந்துடும், இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் காணும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பஸ் இருக்கும். இந்த பஸ்ஸு வந்து இங்கே மூவ் ஆகுது. இந்த மூவ் ஆகிறதுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுங்களா? டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சேட்டலைட்லேருந்து சிக்னல் வருது. வந்த கடைசியில் இந்த பஸ்ஸு வந்து ஐ மீன் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷனில் அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணுது. அப்புறம் ஒரு 5 seconds டிலேயில் பஸ்ஸு கொஞ்சம் மூவ் ஆகுது. சரிங்களா? மூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் சேட்டலைட்லேருந்து டேட்டாவை வாங்குது. ஃபஸ்ட்டு வாங்கின டேட்டாவும் செகண்ட் வாங்கின டேட்டா உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? அந்த டிஃப்ரென்ஸும் ப்ளஸ் எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு அது வாங்குது. இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு பஸ்ஸு எங்கே இருக்குது, ஐ மீன் எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு பஸ்ஸும் ஒன்று தான். அதாவது இந்த ரெண்டு பஸ்ஸும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு இருக்கும்போது அது இப்படி மூவ் ஆகும்போது இங்கே இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, அந்த லாங்கிடியூட் வச்சு இருக்குதுங்களா, அந்த ரெண்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் பஸ்ஸோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடுவேன். இப்போது பஸ்ஸோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை நேரத்தில் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இங்கே கிடச்ச பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம டெஸ்டினேஷன் தெரியுங்களா, ஐ மீன் ஒரு பஸ் ஸ்டாப்போட டெஸ்டினேஷன் தெரியுங்களா, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு இத்தனை நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு அசப்ஷனாக கொடுக்கும். ஐ மீன் ஒரு தோராயமாக சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்படி தான் நான் கண்டுபிடிப்பேன். ஒரு வேளை பஸ் இங்கே நின்றுச்சு, எப்படி கண்டுபிடிப்பீங்க? பஸ்ஸு நின்றுட்டே இருந்தால் சேட்டலைட்டில் வர சிக்னல் வந்து அந்த பஸ்ஸு ஒரு ஃபஸ்ட்டு டேட்டா எடுக்குது, ஒரு லாங்கிடியூட் சொல்லிடுச்சு. மறுபடியும் ஒரு 5 செகண்ட் கழிச்சு மறுபடியும் அங்கேயே நின்றுருக்கு, மறுபடியும் அங்கேயே சொல்லிட்டுருக்கு. சரி, இன்னொரு 10 செகண்ட் கழிச்சு மறுபடியும் எடுக்குது. இதே மாதிரி ஒரு 2 to 3 minutes. ஏன்னா சம்டைம்ஸ் டிராஃபிக்கில் 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு மேலே கூட டைம் ஆகும். ஏன்னா டிராஃபிக் நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை வரும். இதே மாதிரி 3 நிமிஷத்துக்கு இல்லை 4 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல பஸ் நின்றுட்டே இருந்துச்சுன்னா அந்த பஸ் ஸ்டாப்லேயும் அந்த இன்டர்நெட்லேயும் உங்களுக்கு என்ன வரும்னா, பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணுங்க, இது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேருமான்னு தெரியல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது, இல்லை வேறு பஸ்ஸுக்காக நீங்கள் போயிருங்க, இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிரும். ஒருவேளை
அது அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அங்கே வேன் டக்குன்னு நின்றுடும். பஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இல்லை உங்களுக்கு வேறு பஸ்ஸு கிடச்சிருச்சுன்னா போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷத்தை வெயிட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. நாங்கள் போய் நின்றது 7 மணிக்கு போய் நின்னோம், 8க்கு தான் பஸ் வந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபஸ்ட்டே கிடச்சிதுன்னா நான் 7:30க்கு நான் வேறு பஸ்ஸை பிடிச்சி போயிருப்பேன். ஏன்னா பஸ் வருமா அதே பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறேன். பஸ் வரல, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது எனக்கு அங்கே டேட்டா வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஜிபிஎஸ் டேட்டா வந்துடுச்சு. இந்த டேட்டா வந்த கடைசியில் ஃபஸ்ட்டு எனக்கு டேட்டா பேஸுக்கு போகுது. அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணுன்னா இந்த டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வருது, மறுபடியும் இன்னொரு டைம் ரெஃபரன்ஸ் வருது. அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு இத்தனை தூரம் போயிடுச்சுன்னு சொல்கிறதேங்களா. ஆனால் எனக்கு கிடச்சிருச்சு, அது சர்வர் கேல்குலேட் பண்ணி வச்சிடும். ஆனால் இதில் எனக்கு பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு இங்கே போகும்போது இங்கே போகும்போது வாய்ஸ் சிக்னலாக போகணும், அதே சமயத்தில் ஒரு மெசேஜ் சிக்னலாகவும் போகணும். ஆனால் இங்கே எனக்கு மெசேஜ் சிக்னல் மட்டும் போகுது அப்படிங்கிறது யார் சொல்லுவா அப்படிங்கிறது இந்த சர்வர் தான் சொல்லும். இவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டி வேறு மாதிரி இருக்கும், இவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு என்டிவைஸ் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். என்டிவைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நோடு, ஐ மீன் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மொபைல் ஃபோன்ஸ், ஒரு ஏதோ ஒன்று சம்திங், ஒரு இன்டர்நெட், ஏதோ பிரிண்டர்ஸ், இதெல்லாம் என்டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்டிவைஸ் என்னென்னா நான் அந்த எல்இடி ஸ்க்ரீனும் சரி அண்ட் அந்த ஸ்பீக்கர்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கரும் இதுதான் என்டிவைஸாக இருக்கும். ஆனால் மொபைல் யூஸரில் மொபைல் யூஸரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஃபோன் தான் எண்ட் யூஸராக இருக்குது. ஆனால் அந்த ஹேண்ட்ஃபோனுக்கு வாய்ஸ் தேவையில்லை. எனக்கு அந்த லொக்கேஷன், அந்த எவ்வளோ டைமிங்கும் எனக்கு இத்தனை நேரத்தில் வந்துடும், பஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மாதிரி கிடச்சா போதும். ஆனால் இவங்க மேலேகளுக்கு இத்தனை நேரத்தில் வந்துடும், பஸ்ஸு வந்துடும், அதே சமயத்தில் அது அனௌன்ஸும் பண்ணணும் நம்ம வாய்ஸில். ஏன்னா திடீர்னு சிலருக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. காது கேட்கும், கண்ணு தெரியாது. ஆனால் சிலருக்கு கண்ணு தெரியும் ஆனால் காது கேட்காது. அந்த மாதிரி பிரச்சனைக்காக எல்இடிக்கு போகிறேன், இது ஐ மீன் வாய்ஸ்க்கும் போகிறேன். ஓகேங்களா? That's all. Thank you for watching.